கைஸ் வண்டி பார்த்தீங்கன்னா 5.2க்கு எடுத்திருக்கோம். 97% என் வண்டியில் சார்ஜ். ஆதித்யா வண்டியில் எவ்வளோ சார்ஜுன்ட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. போகும்போது இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியில் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ரோடு. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 12-16 மணி நேரத்துக்கு டிரைவிங்கில் தான் இருக்க போகிறோம். ஹோட்டல் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், பிரக்மணியான்ட்டு. அது இங்கே லெஃப்ட் சைடு தான் இந்த ஹோட்டல் தான். இவங்க வந்து நீங்கள் மராரி குளம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணுவாங்க. போகும்போதும் 2 வண்டிலையுமே 1 கிலோவாட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ரோட்ல குழி அதிகமாக இருந்தால் ஸ்லோவாக போக வேண்டியது இருக்கும். பட் இருந்தாலும் 1 கிலோவாட் நார்மலான ரோட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். கைஸ் இந்த ஜென்டோ வண்டியில் பார்த்தீங்கன்னா காற்று பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. உள்ளேயே பூதலைங்க. ஆலப்புழாலேருந்து கொச்சி போகிற வரைக்குமே ஃபுல்லாகவே என்ஹெச் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பாலம் கட்டுறது, இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். அதனால எப்பயுமே கார் வந்து ஒரு இடத்துல தேங்கிடுதுங்க. ரொம்ப கார்லாம் நல்லா விட்டு அழுத்துறாங்க. கார்லாம் ஹார்ன் அடிக்கிறது இல்லைங்க, ஆனால் யாருமே பாஸ் மட்டும் தான் அடிக்கிறாங்க. மிரர்ஸை ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல நிறைய பேர். 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டேன். பாலம் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துகிட்டே இருக்குதுங்க, கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா நல்ல ரோடுன்னா நான் போயிட்டு இருக்கிற லைன் தான். இந்த பக்கம்லாம் எல்லாம் மண் கல்லெல்லாம் தான் கிடக்குது. இந்த ரோடு போடுற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான் வண்டி ஓட்டுறது. ஆனால் ரொம்ப தூரம் பாலம் போடுறாங்க கைஸ். இன்னும் அந்த பாலம் முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டேன், இன்னும் போயிட்டே தான் இருக்குது. I'm taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. கைஸ் ஒரு வழியாக அந்த பாலம் எண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இந்த பாலம் வந்திருக்குன்னா 18 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அக்யூரேட்டாக தெரில, பட் ஆனால் 18 to 20 கிலோமீட்டர்ஸ் அந்த பாலம் இருக்கும். நிறையா அங்கங்கே வாட்டர் பாடிஸ் வந்து இருக்குது லேண்டை சுற்றி. அதனால பிரிட்ஜஸ் நிறையா கட்டியிருக்காங்க. வருது கடல் தண்ணி தான், இது உப்பு தண்ணி தான். அந்த ஸ்மெல் வருது, கடலோட தண்ணி ஸ்மெல்லு. கைஸ் இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்க சொல்லுது, ஆனால் நேர் ரோடே நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ரைட் ரோடு. மேபி டோல் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ரூட்டில் போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, டோல் கூட கேரளா ஸ்டைலில் மேலே போட்டிருக்கிறாங்க. எந்த டோல்னு தெரில, ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொச்சிக்கு இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் 2 வீலரில் வரேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் 2 வீலரில் பெட்ரோல் வந்தால் கூட பரவாயில்ல, ஈவியில் வந்திருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்ததுனால தான் டைம் சேவிங்ஸ். பார்த்தீங்கன்னா காசே செலவு பண்ணாமல் வந்துட்டு போயிட்டுருக்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் நம்ம ஊர் லாரி தான். TN52 ஒன்று பார்த்தேன், சங்ககிரி ஸ்டேஷனு. TN34 ஒன்று பார்த்தேன். TN34 வண்டியே நிறையா பார்த்தேன். இங்கே ஒரு TN52. இப்போ வரைக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 36.5 ஓட்டிருக்கோம். 73% சார்ஜ் இருக்குது. ஆதித்யா பையன் வண்டியில் கண்டிப்பாக ஒரு 10% மேலே தான் இருக்கும். 1 கிலோவாட் தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணோம். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது, போய்கிட்டு இருக்கிறோம். போச்சு. இப்போ சஸ்பென்ஷன் சவுண்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டொம்முன்னு ஒரு சவுண்டு. அந்த பாலம் இறங்கி ஒரு சிக்னலு. ஆதித்யா பையன்ட்ட கேட்டேன், சார்ஜ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே 10% எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. எனக்கு 72, ஆதித்யா பையனுக்கு ஜென்டூவில் 81. 2 பேர் பார்த்தீங்கன்னா 37.9 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். கைஸ் கொச்சி டவுனுக்குள்ளே நீங்கள் போக தேவையில்லைன்னா பாலம் ஜாயிண்ட்லாம் இங்கே கொஞ்சம் மோசங்க. எல்லா ஜாயிண்ட்லேயுமே ஸ்லோ பண்ணி போக வேண்டியது இருக்குது, அந்தளவுக்கு மோசமாக போட்டு வச்சுருக்கானுங்க. நல்லா இறக்கிறத இங்கே பாரு. அப்பா, அங்கே ஒரு காரே வீல் ஸ்கிட் ஆகி போச்சு. இப்போ நானும் ஆதித்யாவும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் உடஞ்சி போயிடும். ரொம்ப மோசங்க. நாங்கள் தான் நினைக்கிறேன் ரொம்ப அடி வாங்குதுங்க. பாலம் ஜாயிண்ட்லாம் மோசம். முடிஞ்ச அளவுக்கு திருச்சூர் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். திருச்சூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 68 கிலோமீட்ரு. சாலக்குடி வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடும். பட் ஆனால் எப்படி ரேஞ்ச் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி போகலான் இருக்கோம். இது வரைக்கும் ஓட்டின 53 கிலோமீட்டருக்கு எனக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 149 காட்டுச்சு. ஆதித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா 201 காட்டுதுங்க. ஜென்2 நல்ல ரேஞ்ச் வருதுங்க. இன்னும் ஜென்3லாம் இன்னும் நல்ல ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஜென்3 கூட வாங்கிடலாம்னு தோணுதுங்க. வீடியோ பார்க்குற யாராச்சும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புளிஞ்சோடு கீரி நிர்மல். புளிஞ்சோதுன்னா புளி சாப்பாடு. மெட்ரோக்கு பேர் பார்த்தீங்களா? I'm taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new. 52 கிலோமீட்டர் இருக்குது திருச்சூருக்கு.
சார்ஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 52 தான் இருக்குது என்கிட்ட. ஆதித்யா பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இருங்க எவ்வளோ இருக்குன்னு சொன்னா தெரியல. எவ்வளோ சார்ஜ்? சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பாயிண்ட் 66 இருக்கு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 68.3 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். கைஸ் அங்கமலின்னு ஒரு ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி 28 கிலோமீட்டர் தான் நம்மங்க. எங்களுக்கு வீட்டுக்கு போகிற பிளான் இல்லைன்னா அங்கேயாச்சும் போயிட்டு போயிருக்கலாம். பாசிபிள் இல்லை, லேட் ஆயிரும். நைட் அப்புறம் எங்கேயாவது கோயம்புத்தூர் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிரும். அதிரப்பள்ளி போனோம்னா இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருக்கிற ஸ்கூட்ரு, அதாவது ஓலா S1 Pro ப்ளஸ் அந்த மாடல் மட்டும் வாங்கிட்டா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலாம் கைஸ். கைஸ் எனக்கு முன்னாடி ஒரு ஓலா S1 Pro Gen1 போயிட்டு இருக்குது. அவரோட பெல்ட் கவர் பாருங்களேன், பெயிண்ட் எல்லாம் வெளியே வந்து வெள்ளையா இருக்குது. பாருங்க, ஏதோ ஒயிட்டா பெயிண்ட் எல்லாம் வெளியே வந்து. சாலக்குடியிலே சார்ஜ் போடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 40% தான் இருக்குது. சாலக்குடி ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா 6.8 கிலோமீட்டர் இன்னும் போகணும். 30 கீழே போயிடும். பரவாயில்ல, சார்ஜ் போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கேயே போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து திருச்சூர் போகல. ஏன்னா நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா திருச்சூர் போகல, பாலக்காட்லேருந்து அப்படியே எடுத்து திருச்சூரை ஸ்கிப் பண்ணிட்டு சார்ஜை குறைச்சி வந்துடலாம், டைம் சேவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாலக்குடி தான் வந்தோம். சார்ஜஸ்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்க, நம்ம பே பண்ணி போட்டுக்கிற மாதிரி. எக்ஸ்பென்ஸே இல்லாமல் ட்ராவல் பண்ணுங்கிறது தான் நம்ம வீடியோவோட மோட்டோ. அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கைஸ் சாலக்குடி ஷோரூமுக்கு வந்தாச்சு. இங்கே தான் சார்ஜ் போட்டு கிளம்பணும். ஆனால் வண்டிலாம் பாருங்க, புது வண்டியெல்லாம் வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க இங்கே கேரளாவெல்லாம். நம்ம ஊர்ல எல்லாம் நிறுத்துறாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி பாரு, ஆமாடா அறுத்துட்டு போயிட்டானுங்களோ. Gen2 பாத்தீங்கன்னா 99% எடுத்தோம். 53% இப்ப பேலன்ஸ் இருக்கு. மொத்தம் 46% வந்து போயிருக்கு. 91 கிலோமீட்டர் டிவைட் பை 46, 197 வருதுங்க ரேஞ்சு. வர்றப்ப கொஞ்சம் மேடெல்லாம் இருந்துச்சு, அப்பயும் பாருங்க ரேஞ்ச் எவ்வளவு வருதுன்னு. எனது பாத்தீங்கன்னா 97 எடுத்தேன். 35% தான் இருக்கு. இப்ப 62% காலியா இருக்கு. 20% டிஃபரன்ஸ் கைஸ், 20% டிஃபரன்ஸ். 92.5 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 62% வந்து கன்சியூம் பண்ணி இருக்கும். ரேஞ்சு பாத்தீங்கன்னா 149 வருதுங்க. 50 கிலோமீட்டர் ரேஞ்சு சேர்த்தி வருது Gen2. சார்ஜ் போட போறோம். சார்ஜ் போட்டு வண்டி எடுக்கும்போது வரேன். சாலக்குடி ஷோரூம்ல இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அது கூட ஓகே தான். இந்த வண்டி பாருங்க, கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ண வண்டி எப்படி நிற்குதுன்னு பாருங்க. இந்த வண்டி நாங்கள் நேற்று 3 நாளுக்கு முன்னாடி வந்தப்பே இருந்துச்சு. 3 நாளுக்கு முன்னாடி 20 பேர் இருந்துச்சு. சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா எவனோ கல்லிட்டு போயிட்டான். அந்த வெளியே ப்ளக் பாயிண்ட் வரும், அதை மட்டும் எவனோ கல்லிட்டு போயிட்டான். காய்ஸ் சாலக்குடி ஷோரூம்லேருந்து கிளம்பிட்டோம். சார்ஜ் பார்த்தீங்கன்னா என்னோடது 80 இருக்குது. ஆதித்யாவது 75 இருக்குது. இப்போ நாங்கள் போகும்போதும் திருச்சூர் போகல, பாலக்காடே தான் போகிறோம். ஆதித்யா வண்டி Gen2 பார்த்தீங்கன்னா உக்கடமே போயிடும் சார்ஜ் போடலினாலும். பட் ஆனால் என்னோடது உக்கடம் போகுமான்னு கேட்டிங்கன்னா 140 கிலோமீட்டர் உக்கடம் டிவைடட் பை 1.5 தான். 1.5 தான் எனக்கு ரேஞ்ச். 93% வேணும் எனக்கு. 100% இருந்தால் தான் போவோம். ஆதித்யாவது 75%லேயே போயிடும். அதனால் என்னது போகாததுனால பாலக்காடில் நிறுத்தி திரும்ப ஃபாஸ்ட் சார்ஜில் சார்ஜ் போட்டு தான் கிளம்ப போகிறோம். என்னோட பேட்டரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். ஆதித்யாவது Gen2 பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ். தூக்கம் வருதுங்க ரெண்டு பேர்த்துக்கும். கரெக்டாக இந்த டைமில் தான் கரெக்டாக தூக்கம் வரும். கரெக்டாக ரெண்டு பேர்த்துக்கும் தூக்கம் வருது. அதனால தான் நான் வீடியோ ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். ரெண்டு பேரும் டீ கடையை தேடிட்டு இருக்கோம். டீ கடை தான் கிடைக்க மாட்டேங்குது. பட்டிக்காட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். பஸ்ஸுக்கார இந்நேரம் அணைச்சிட்ருப்பாங்க. வருங்க எப்படி வரோம், வந்துட்டு சடனாக திரும்புகிறோம். பைத்தியக்காரன். வீட்டில் இருந்து கொச்சி போகும்போது ஒரு கண்டெய்னரு எனக்கு இடமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரமாக போயிட்டு இருக்கேன். ரோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அன்இவனா இருக்கு. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வண்டியை ரைட் சைடு போய் தள்ளி விடுது. கரெக்டாக அவன் கிராஸ் பண்ணுறான். கண்டெய்னர் அப்படியே ஜஸ்ட்ல கிராஸ் பண்ணுறான். அந்த டைம்லன்னு பார்த்து கரெக்டாக ரோடு இந்த பக்கம் அன்இவனா இருந்திருக்கும் போல அப்படியே ரைட் சைடு என்னை தள்ளி விட்டுருச்சு. டக்குன்னு வண்டியை பிடிச்சி இப்படி தள்ளி கொண்டு வந்த வண்டியை கண்டெய்னர் கிராஸ் ஆகிற வரைக்கும். ஆதித்யா பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து கோயம்புத்தூர் போகும்போது அணைச்சி விட்ட மாதிரி ஒரு பஸ்ஸுக்காரன் அணைச்சி விட்டுருப்போம். அதை நான் லைவாக மிரரில் பார்க்குறேன். அவனை ஆதித்யா மிரரில் பார்க்கலின்னா ஆதித்யா நேராக அப்படி போயிருப்பான், அப்படி அணைச்சி விட்டுருப்பான். போகும்போது இங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா டைமு 4 o'clock சம்திங் ஆயிருந்தது. கைஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. செம்மையாக இருக்குது என் டனல். கைஸ் ஆதித்யா முன்னாடி போயிட்டு ஃபோனில் வீடியோ எடுக்கிறான். நம்ம வெளியே வரும்போது அந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஸ்க்ரீனில் வரும். கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா என்ன இந்த வழியில் போக சொல்லுது. கார் இறங்கி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த வழியில் போக சொல்லுது. எப்பயுமே எல்லா வாட்டியும் கூகுள் மேப்பை நம்பாதீங்க. இந்த வழியில் போக சொல்லுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேவே இருக்குது. அவன் பாருங்க எங்கே நிற்கிறான், டீச்சர் வண்டிக்காரன்.
அவ்வளோதான், பைத்தியக்காரன்னு மொழி எடுத்துகிட்டு போகிறான். அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தான், எம்டி வண்டி போட்டு கலத்துறான் பாருங்க. டோல் இருக்குதுங்க அங்கே, அது வந்து சுற்றி போகிறதுக்கோசரம் நிறைய பேர் போவாங்க போல். அந்த கார் ஒன்று இறங்கிட்டு இருந்துச்சு, அந்த காரும் டோலை அவாய்ட் பண்ணுறது தான் அப்படி வந்திருப்பாங்க போல். அதனால தான் அந்த ரோடை போடாம விட்டுருக்காருங்க. இப்போதான் புரியுது எனக்கு ஏன் அந்த மேப் ரூட்டை காட்டுதுன்னு. காய்ஸ் இன்னும் ஒரு 31 கிலோமீட்டர் இருக்குது. மொத்தம் நான் என் வண்டியில் 50.3 ஓடி இருக்கு, 48% இருக்கு. ஆதித்ய வண்டியில் 43 இருக்கு. அவன் வந்து 75 எடுத்தான், நான் 80 எடுத்தேன் சாலக்குடியிலேருந்து எடுக்கும்போது. ஓலா S1 Pro Gen 2ல பார்த்தீங்கன்னா 110க்கு 70க்கு 12 டயர் தான் கொடுக்குறாங்க. அதே டயர் தான் Gen 1லையும் கொடுக்குறாங்க. ரெண்டுலேயுமே சேம் தான். என் கணிப்புப்படி 200 + 215 கூட Gen 2 வரும் ஃபுல்லாக எஃபிஷியண்டாக ஓட்டினா. இப்போ Gen 3 வந்து 242 சொல்லியிருக்காங்க ஐடிசி ரேஞ்சு. சிம்பிளாக சொல்லணும்னா ஓலா வந்து 242 கிலோமீட்டர் ரேஞ்சு டயர் சைஸ் கம்மி பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எம்சி வந்து இன்டகிரேட்டடாக மோட்டரில் வச்சது. பிரேக் பை ஒயரு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ரேஞ்ச் சேர்த்தி கொடுக்காது. ஏன்னா நான் பிரேக்கே ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், ஃபோர்ஸ்டு ரீஜன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஃபோர்ஸ்டு ரீஜன் யூஸ் பண்ணி பழகாதவங்களுக்கு பிரேக் பை ஒயர் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். பிரேக் லிவரை லைட்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் ரீஜன் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என் கெஸ் படி கண்டிப்பாக 242 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும் Gen 3. அதே மாதிரி ஓலா S1 Pro Plus 5.3 கிலோவாட் மாடலு 320 கிலோமீட்டர் ரேஞ்சுமே நம்ம எடுக்க முடியும். வண்டி கிடைக்கும் போது 2 வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட்டும் நான் போடுறேங்க. போகும்போது ஒரு பாலத்தை காட்டியிருப்பேன், பாலக்காட்டில் இருக்குது. அந்த பாலத்துக்கு பக்கமாக வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர் தான் ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு. போகும்போதும் இதே ரூட்டில் தான் போனோம். ரிட்டர்ன் உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வெளியே போயிடுவோம். பாலக்காடு ஓலா ஷோரூம் வந்தாச்சு. அப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வேறு சார்ஜ் போட்டிருக்காரு. சார்ஜ் ஏறிட்டு இருக்க மாட்டிருக்குதே, வேற ஒரு வண்டி. கைஸ் Gen 2 பார்த்தீங்கன்னா மொத்தம் 80.2 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 44% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. மொத்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 182 வருதுங்க. என் வண்டி பார்த்தீங்கன்னா 81.3 ஓடி இருக்கு. 80% எடுத்தோம், 28% இருக்கு, 52% போயிருச்சுங்க. 81.3 / 52 156 வந்திருக்குங்க ரேஞ்சு. ஆல்ரெடி ஒருத்தர் சார்ஜ் போட்டுட்டு இருக்காரு. போயிட்டு அவரோட சார்ஜரை கழட்டி போட்டு ஃபாஸ்ட் சார்ஜரில் குத்தி சீக்கிரமாக அனுப்பிவிட்டு நாங்கள் எங்கள் வண்டியை சார்ஜ் போடுறோம் கைஸ். சார்ஜ் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன் கைஸ். நான் இங்கே ஷோரூமில் சார்ஜ் போட இருக்கும்போது ஒரு 2 கஸ்டமர்ஸ்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது என்ன விஷயம்னா, ஆர்டிஓ சைடு வந்து இங்கே இன்னும் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் போல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில். நம்ம தமிழ்நாட்டு சைடுலாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு, டெலிவரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த இஷ்யூ வந்து இங்கே சால்வ் ஆகலை. வண்டி ஷோரூமுக்கு வந்து கொடுக்காம 2 மந்த்ஸாக வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ கஸ்டமர்ஸ்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஓலா ஷோரூம்லேருந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது, ஆர்டிஓ சைடு தான் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் போல். இன்னும் கேரளாவில் நாங்கள் போன ஷோரூம்ஸ்லையுமே நிறைய வண்டி நின்று இருந்தது. மேபி அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் நிற்கிறதுக்கு காரணம் ஆர்டிஓ ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அந்த இஷ்யூலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம் கைஸ். கரெக்டாக வாழையார் தாண்டி வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் என்ன போதையில் போயிட்டுருக்காரு பாருங்க. ஆறு காட்டு போது போச்சு 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 போச்சு. கேரளாவில் சீப்பாக கிடைக்குதுன்னு போட்டு போயிட்டு இருக்கிறாரோ என்னமோ. வண்டி ஆடுது. போச்சு போச்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இவர் உளுந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏதாவது உளுந்துருவான்னு இருக்குதுரா கைஸ். அஃபிஷியலி தமிழ்நாடு பார்டர் தாண்டியாச்சு. தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு MDS பேக்கரி இருந்துச்சு. அங்கே சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். எங்கே சார்ஜ் போட போகிறோம்னா சூலூரில் இருக்க ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் சார்ஜ் போட போகிறோம். அங்கே சார்ஜ் போட்டுட்டு அப்படியே NH ஏறி வீட்டுக்கு போகலான்ட்டு பிளான் போட்டிருக்கோம் கைஸ். கடைசி ஸ்டாப்பு சூலூராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அடுத்த ஸ்டாப்பு திருப்பூர் தான். இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் போட்ட எல்லா ஓலா ஷோரூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேப் கொடுத்துருக்கேன். இந்த ரூட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸில் எல்லாமே வெளியே வந்து சார்ஜிங் போட்டிருக்கும். அதில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், சார்ஜரும் இருக்கும். இருக்கிறது மட்டும் நான் லிஸ்ட் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கைஸ் கடைசியாக சூலூர் ஷோரூமுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வருது. அங்கே வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 77ல் எடுத்தேன். 34% பேலன்ஸ் இருக்குது. மொத்தமாக செலவானது பார்த்தீங்கன்னா 43%. 65.8 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 43% டிவைட் பண்ணோம்னா 153 வருது கைஸ் ரேஞ்சு.
ஆதித்யா ஜென் 2 பார்த்தீங்கன்னா 56 எடுத்தோம். 20% இப்போ இருக்கு. 36% வந்து செலவாயிருக்கு. மொத்தமாக 65 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 65 கிலோமீட்டர் டிவைட் பை 36 போட்டிங்கன்னா 1.8 வந்துருக்குங்க. என்னடா டே. அப்படியே என்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு 153. ஜென் 2 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 180. ஒரு வண்டி ஒரு பிளக் தான் இருக்கு. இன்னொரு பிளக்ல வேற வண்டி ஏறிட்டு இருக்கு. இதுல சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் போகணும். இங்கேயே 100 கிலோமீட்டருக்கு அளவுக்கு சார்ஜ் போட்டு தான் கைஸ் கிளம்ப போகிறோம். சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு வரேன் கைஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சூலூர்லேருந்து வண்டி எடுக்கும்போது 7:50 ஆயிடுச்சு. ஜென் 1 பார்த்தீங்கன்னா 76% எடுத்தோம். ஜென் 2 பார்த்தீங்கன்னா 90% எடுத்தோம். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 12:15 ஆட்டம் ஆயிடுச்சுங்க. என்னோட வண்டி ஜென் 1 பார்த்தீங்கன்னா 101.3 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 19% தான் இருந்துச்சு. டோட்டலாக 57% வந்து கன்சியூம் ஆயிருக்கு. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 177 வருதுங்க. வரும்போது கொஞ்சம் தூரம் 0.5 கிலோவாட்ல ஓட்டணும் ரெண்டு வண்டியுமே. அதுக்கு மேல ரேண்டமா தான் ஓட்டிட்டு வந்தோம். பட் முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஓட்டணும். கொச்சியிலேருந்து வீட்டுக்கு வந்ததுல பாத்தீங்கன்னா 293 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், அதையும் பாருங்க. டோட்டலா இந்த ட்ரிப்போட கிலோமீட்டர்ஸ் எல்லாமே ஆப்ல காட்டும், அதையுமே நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. ஜென் 2 பாத்தீங்கன்னா 90% அங்கிருந்து எடுத்திருந்தோம். இங்க வரும்போது 45%. டோட்டலா பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 222 வருதுங்க. இதுவுமே சிமிலரான டிரைவிங் தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஓட்டணும். பட் ஆனா ரேஞ்ச் ஆனா ஜென் 2ல சேர்த்து வருது. ஜென் 2வோட வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. மொத்தமா 347 கிலோமீட்டர் ஜென் 2 வந்து ஓடி இருக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது ஜென் 1ம் ஜென் 2 கம்பேர் பண்ணும்போது கிலோமீட்டர்ஸ். நாங்க ரிட்டர்ன் வரும்போது எல்லா சார்ஜிங் ஸ்டாப்ஸ்லயும் ஜென் 1 ஃபர்ஸ்ட் சார்ஜ் போட்டு ஜென் 2 வந்து சாப்பிட்றதுக்கு வண்டி எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அதனால அது கிலோமீட்டர் வந்து சேர்த்து ஓடி இருக்கு. கொச்சியிலேருந்து வீட்டுக்கு வந்ததுல ஆப்ல வந்து மொத்த ட்ரிப்புமே காட்டும், அதையுமே நான் ஸ்கிரீன்ல போடுறேன், பார்த்துக்கோங்க கைஸ். நாங்க போற வழியில ஷோரூம்ஸ் நிறைய இருந்ததுனால சார்ஜ் போட்டு நாங்க ஈஸியா போயிட்டோம். அது இல்லாம எங்க கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்துச்சு, அதனால எங்களுக்கு டைம் சேவிங்ஸா இருந்துச்சு. ஓலால சார்ஜிங் நெட்வொர்க் வந்து இல்லாதது வந்து பெரிய டிராபேக்கா இருந்துச்சு இந்த ட்ரிப்ல. பட் இருந்தாலும் மற்ற இடத்துல பே பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். செலவு பண்ணாம போகணுங்கிறதுனால தான் நாங்க ஓலா ஷோரூமா பார்த்து போட்டுட்டு இருந்தோம். போகும்போது பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் ஆச்சு, வரும்போது பாத்தீங்கன்னா 19 மணி நேரம் ஆச்சு. பிரேக்ஸ் வந்து நாங்க சூலூர்ல கொஞ்சம் அதிகமாவே எடுத்துட்டோம். ஸோ அதனால 19 மணி நேரம் ஆயிடுச்சு. ரெண்டு வண்டிக்கும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்ததுனால டிலே ஆயிருக்கு. ரெண்டு ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்திருந்தா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டிலே கம்மி பண்ணிருக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 17-18 ஹவர்ஸ்ல நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சிருக்கலாம். ஈவில லாங் போகும்போது ரேஞ்ச் அதிகமா இருக்க ஒரு டூ வீலர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இந்த டைம் ஃப்ரேம் வந்து கம்மியாகும். அதிக ஸ்பீடுமே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்னோட வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட்டும் S1X Gen 3யோட ரேஞ்ச் டெஸ்ட்டோட வரேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.